அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பமஜோதி பமஜோதி சோமஜோதி, பமஜோதி சோமஜோதி, வனஜோதி நானஜோதி, வனஜோதி நானஜோதி, மகஜோதி யோகஜோதி, மகஜோதி யோகஜோதி, வதஜோதி நாதஜோதி, வதஜோதி நாதஜோதி, யமஜோதி வியோமஜோதி, யமஜோதி யோமஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, அதிநீதி வேதனே, அதிநீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, ஆடல் நீடு பாதனே, வாதினான போதனே, வாதினான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. இப்படி வல்லபெருமான் வாமஜோதி ஜோமசோதி வானசோதி வானத்தில், ஞானசோதி ஞானத்தில், மாகஜோதி யோகஜோதி யோகம் தவம் பண்ணுற யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, உடம்புல வாதமாக கூட இருக்கலாம் ஜோதி, நாதம்னா பாட்டு சத்தம் நாதமாக இருக்குது, ஏமஜோதி வியோமஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, மூலாதாரத்துலேருந்து ஏறு ஜோதி வீறு ஜோதி அப்படின்றார். மூலாதாரத்துலேருந்து ஏறு ஜோதி வீறு ஜோதி, அங்கேருந்து நீ மேலே வந்தால் தான் வீர நடப்பட முடியும், வெற்றி நடப்பட முடியும், வெற்றியை கைப்பற்ற முடியும் அப்படின்ற அங்கே சொல்கிறார். ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஏகம்னா அதிகம் அநேகம், ஏகம் அநேகம்ன்றோம், அதுக்கு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. ஏகஜோதி பெரிய ஜோதி. அப்புறம் ஆதி நீதி வேதனே அப்படின்றார். ஆதியில் நீதியாக உதித்து இந்த மக்களெல்லாம் படைத்து கோள்களை படைத்து அண்ட சராசரம் படைத்தவனே, ஆதி நீதி வேதனே அப்படின்றார். ஆதியில் நீதி தவறாத வேதன் இறைவன் மட்டும்தான், அவன்தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை நான் பாட வாட்டடங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆதி அந்தம் இல்லாத ஆதியிலே ஒரு பொருளாக வந்து பல பொருளாக இன்று நாம் பேரிட்டு அடித்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே. ஆடல் ஆடல் பாடல்ன்றாங்கல்ல, இறைவனை பாட்டு பாடி துதித்தால் உடம்பிலே உஷ்ணம் அதிகமாகும், சுழிமனையிலே நினைத்து துதித்தால் உஷ்ணம் அதிகமாகும், காடு மலைகள்லாம் சென்று 100 ஆண்டு தவம் செய்தாலும் அந்த உஷ்ணமானது அவ்வளவோ இருக்காது. அந்த பாடல் மூலமாக தோத்திரம் மூலமாக நாம் இறைவனை மனமுகர்ந்து பாடும் பொழுது 100 ஆண்டு பெறக்கூடிய உஷ்ணத்தை 1 ஆண்டிலே பெறலாம் அப்படின்றார். 1 ஆண்டில் பெற்றுடலான்றார். சதா சத்து விசாரத்தில் இருங்கள், சத்தான விசாரம் இறைவனுடைய விசாரம். அவனை சுழிமனையை நினைத்து கொண்டு மற்ற வேலைகள்லாம் செய்யுங்கள். அவனை விசாரித்து கொண்டே இருந்தோம்னா உஷ்ணம் அதிகமாகும். அந்த உஷ்ணமானது உடம்புக்கு அழியாத உஷ்ணம். அதாவது சூரிய ஒளியில் வரக்கூடிய உஷ்ணம், ஆகாரத்தால் வரக்கூடிய உஷ்ணம் வேறு. தவ நிலையில் வரக்கூடிய உஷ்ணம்,
உடல் அழியாது, அந்த உஷ்ணம் அழியாது. அந்த உஷ்ணம் அதிகமானால்தான் நமக்கு நாணம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அதான் வாதி நாண போதனே. நாணம் வருவதற்கு இந்த உஷ்ணம். பாடல் தோத்திரம், நாதம்னா பாடல், பாடு தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் நேரம் உட்காந்து தவம் பண்ணுறோம், தவம் பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் தவம் பண்ண முடியுது, அப்புறம் தவம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் பாடல் தோத்திரமாக பாடலாம். அதுவும் உஷ்ணத்தை உண்டாகும். இறைவனை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தாலும் அது நல்ல உஷ்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி இது கிடைத்தால்தான் ஈன உலகு இடர் நீங்கி, ஈன உலகு இடர் நீங்கி இன்புறவே, இந்த ஈன உலகினுடைய இடர் நீங்கி இன்புறவே நாண அமுதம் நம்ம சொல்கிறார். நாண அமுதம் நான் அருந்த சாப்பிட, இந்த ஈன உலகத்தினுடைய இடர் நீங்கி இன்புறவே மகிழ்ச்சியாக, நாண அமுதம் நான் அருந்த. நாண அமுதம் எங்கே இருக்குது? நம்முடைய சிரசில் இருக்குது. அந்த சிரசில் நீங்கள் உஷ்ணம் ஏற ஏற மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலியானது மேலே எழுந்து மனோன்மணியோடு ஒன்று சேர்ந்து அந்த அமுதமானது இறங்கும். அது பல 6 சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாண அமுதம் நான் அருந்த அமுதம் அதுன்றார். நாண அமுதம் நான் அருந்த நந்தா மணி விளக்கே அப்படின்றார். அப்புறம் ஒரு இடத்துல என்ன சொல்ல, உருவே உணர்வே ஒளியே வெளியே அப்படின்றார். இந்த உருவம் இருக்குது, உணர்வு இருக்குது, ஒளி இருக்குது, வெளியிலேருந்து நமக்கு அருள் கிடைக்கும். வெளியே இந்த உருவத்தில் தான் உணர முடியும். உணரும் போது தான் ஒளி பெருகும். அப்படி ஒளி பெருகினால் வெளியே, வெளியிலேருந்து நமக்கு பரத்திலிருந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும். அந்த அருளே திருவே, திருவேனா அருள், இறைவன், உயிர், உயிர்தான் இறைவன். திருவே கதவை திற, அப்போ தான் கதவை திறப்பாங்க. இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கதவை அப்போ தான் திறப்பாங்களாம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, ஈன உலகம் அப்படின்றார். ஈன உலகு இடர் நீங்கி இன்புறவே நாண அமுதம் நாணருந்த நாண உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற அப்படின்றார். இத்தனை முகமாக இப்படியெல்லாம் நம்மளை இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய, நாமெல்லாம் சுகமடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். தேனுக்குள் இன்பம் சிவப்பா கருப்பா அப்படின்றார். தேனுக்குள்ளே இருக்கிற இன்பம் சிவப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமா நமக்கு தெரியாது. தெரியும், தேனுக்குடைய கலர் தான் தெரியும். அது உள்ளே இருக்கிற சுவை கருப்பா சிவப்பா. வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலர் தேனுக்குள் இன்பம் இருந்தது போல், தேனுக்குள் இன்பம் தெரியாது இருந்தது போல் வானுக்குள் ஈசனை ஒளிந்திருந்தான். அதுபோல் தேனுக்குள் இன்பம் சிவப்பா கருப்பா என்று தெரியாது, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலார். வானத்தில் நீங்கள் ஈசன் வருவானா, கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடாதீங்க. தேனுக்குள் இன்பம் தெரியாது இருந்தது போல், தேனுக்குள்ளே இருந்தது போல இந்த ஊனுக்குள், இந்த உடம்புக்குள் எப்படி சொல்றாரு, இந்த ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. ஊனுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கிறாரு. தேனுக்குள்ளே எப்படி சுவை இருக்கிறதோ அதே போல் இந்த ஊனுக்குள்ள சுழிமணியில் இறைவன் இருக்கிறார் என்றது தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. தேனை சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. தேனை சுவைத்து பார்த்தால் நமக்கு தெளிவு பிறக்கும். தேனை சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு தெளிவாக பரவாயில்ல, இந்த சுவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி? இறைவன் ஊனுக்குள்ளதான் இருக்கிறான், நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கிறான் என்று தெள்ள தெளிவாக இருக்க வேண்டும். மறுபடியும் நமக்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது. ஊனுக்குள்ள இந்த உடம்புல சுழிமணியில் தான் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்துட்டோம். அவன் அருவமாக இருக்கிறான் உணர்ந்துட்டோம். அவனை உள்முகமாக பார்க்க வேண்டும் என்று உணர்ந்துட்டோம், தெரிஞ்சிட்டோம். அதை தெரிஞ்ச பிறகு சந்தேகம் ஏற்படக்கூடாது அப்படின்றார். அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் தெள்ள தெளிவு எப்போது கிடைக்கிறதோ அப்போதுதான் இறைவன் அருவம் ஜோதிமயமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். எப்போ வரும்? தெள்ள தெளிவு எப்போது கிடைக்கிறதோ. தெளிந்த நீரில் மீனை பிடிப்பது, அந்த மீன் தான் ஈசன். அப்படி தெளிந்த நீரில் மீன் பிடிக்கிறோமே, அந்த மீன் தான் ஈசன். நாம் தெளிவாக இருந்தால் தான் ஈசனுடைய அருளை பெறலாம், உணரலாம். இதுக்கு தெள்ள தெளிவு எப்போது கிடைக்கிறதோ அப்போது தான் தெளிவு கிடைக்கணும். அப்போதுதான் இறைவன் அருவமானவன், ஜோதிமயமானவன், எங்கும் நிறைந்து இருக்கிறான். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த நிலை வந்த உடனே கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு. கள்ளப்புலன் என்ன? 5 பேர் இருக்காங்க. அது சொல்லுவான், 5 பேர் கூலி வைத்து இருக்க வேண்டாம், அதுவே தீங்கு என்று சொல்ல கேளாய். தஞ்சமுடன் வண்ணான் நாவித்தன் கூலி, மனநோய் தன தீர்த்த மருத்துவன் கூலி, இன்சூலுடன் இவர் கூலி, கொடாத பேரை ஏதேது செய்வானோ ஏமந்தானே அப்படின்னு. அவங்க 5 பேர். நமக்கு பாடம் நடத்தக்கூடிய குருவு, நமக்கு துணி துவைச்சி கொடுக்கக்கூடியவங்க, மருத்துவம் பார்த்தவங்க, நம்மளுடைய நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவர், அம்மா. இப்போ இவங்களுடைய கூலியெல்லாம் இருக்கக்கூடாதான். அதான் 5 பேர் கூலி வைத்து இருக்க வேண்டாம், அதுவே தீங்கு என்று சொல்ல கேளா அப்படின்றான். அதுதான் உனக்கு தீங்குன்றான். 5 பேர் கூலி, இந்த கூலியெல்லாம் வச்சுருக்காங்கன்றார். அப்போ அந்த 5 பேரும் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு. இதை தெள்ள தெளிந்தாருக்கு, தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த புலன் அப்படின்றால் மெய், வாய், கண், மூக்கு, காது, இவ 5. மெய்யால், உடல் மூலமாக உணருதல். இப்போ நம்ம உடலில் உணர்வு வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பூச்சியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு எறும்பு கடித்தாலும், எது நம்மளை துன்புறுத்தினாலும் நமக்கு உடல் சொல்லுது, மூளைக்கு அனுப்புது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வானது மூளைக்கு அனுப்புது. மூளை உடனே போயிட்டு மனசுக்கு அனுப்புது. மனம் உடனே அங்கே போய் பார்க்குது. கண்ணை அங்கே திருப்பி பார்க்க சொல்லுது. அதுக்கு சிகிச்சை செய்ய சொல்லுது. இது மெய், உடலால் இது இவ்வளோ வேலையை செய்யும். இன்னும் நிறைய வேலை செய்யும், நிறைய சொல்லலாம். வாய் இருக்குதே, வாய் இது சுவைத்து பார்க்கும். நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு தீர்மானம் பண்ணும். நல்லா இருக்கிறத சாப்பிடும், நல்லா இல்லாத வெளித்தள்ளிடும். ஆனால் நல்லதையும் பேசும், கெட்டதும் பேசும். என்ன பண்ணுது? நல்லதும் பேசும், கெட்டதையும் பேசும். அப்போ என்ன சொல்கிறாரு? நல்லவே மட்டும் பேசுங்கள். அந்த நாக்கு நாரிய பின்னாக்குன்றார். எப்படின்னு கேட்டால், நல்லதை பேசாத நாக்கு நாரிய பின்னாக்காம். புண்ணாக்கு நல்லா இருக்கும், அதில் நாரி விட்டால் சுத்தமாக நல்லா இருக்காது. அதுபோல் நல்லதை பேசும் நாக்கு நாரிய பேசாவிட்டால், நல்லதை பேசாத நாக்கு நாரிய பின்னாக்கு. நல்லதை பேசும் நாக்கு இறைவனுடைய அருள் வாக்கு. அந்த வாக்கு அந்த நாக்கு வழியாக தான் பேசும். இது நல்லது பேசுகிறவங்க இறைவனுடைய அருள் வாக்கு அப்படின்னு சொல்கிறார். வாய். கண் இருக்க, கண், அந்த கண் எங்கே பார்த்தாலும் பார்க்கும். அது என்ன சொல்கிறாரு? கண்ணால் வரும் பாவம்ன்றார். ஒரு பொருளை பார்த்து அதுக்கு விரோதமாக பார்க்குறது, ஐயோ இவ்வளோ காய்ச்சிடுதுன்னு சொல்கிறது, ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் பாவம்னு சொல்கிறார்.
கண்ணால் செய்யக்கூடிய பாவம் அப்படின்போது இது நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே, இது அதனுடைய வேலை. அதுதான் நல்லது தான் பார்க்கணும். இது மட்டும் இருந்தாலே இதெல்லாம் இந்த ஐப்புலனும் நமக்கு தேவை அப்படின்றார். மூக்கு நல்லதையும் சுவைக்கும், கெட்டதையும் சுவைக்கும். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், துர்க்கந்தம் நற்கந்தம் நுகராது இருத்தல் வேண்டும் அப்படின்வார். துர்க்கந்தம் நற்கந்தம் நுகராது இருத்தல் வேண்டும். நல்ல வாசனை வந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது, கெட்ட வாசனை வந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. கெட்ட வாசனை யாரும் இழுக்க மாட்டாங்க, மூக்கை பிடிச்சிக்குவாங்க, நார்து அப்படின்னு. அப்போ நல்ல வாசனையாக இருந்தாலும் கெட்ட வாசனையாக இருந்தாலும் அதை சரிசமமாக எந்த மூக்கு சமப்படுத்துகிறதோ, வாசம் நல்லா இல்லை என்று மூக்கை பிடிக்க கை வருகிறதோ அவங்கள் பக்குவப்படாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். துர்க்கந்தம் நற்கந்தம் நூறாக இருக்க வேண்டும். நல்ல வாசனையாக இருந்தாலும் வேகமாக இழுத்துக்காத, மூக்கு வீணாக போயிடும். கெட்ட வாசனையாக இருந்தாலும் வேகமாக இழுக்காத, அது எப்பவுமே சமநிலையில் வச்சுக்க. இது வந்தாலும் நல்ல வாசனையாக பரவாயில்ல, கெட்ட வாசனையாக பரவாயில்ல அப்படின்னு போனால் அப்போ நாம் பக்குவம் அடைந்துவிட்டோம் என்கிறார். மூக்கு இதனுடைய கண்ட்ரோல். காது இருக்குது, அது நல்லதையும் கேட்கும், கெட்டதையும் கேட்கும், ஒளிந்திருந்தும் கேட்கும். அதான் சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்குது அப்படின்னு நான் கவிஞர் சொன்னார். சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்குது அப்படின்னார். இருட்டுக்கும் பார்க்கின்ற பார்வை இருக்குன்னாரு. இருட்டாக இருக்குது, அங்கே யாரும் இல்லைன்னு நம்ம எதை பேச முடியாது. அங்கே யாராவது இருப்பாங்க, இருட்டில் ஒளிஞ்சிருப்பாங்க. அதுபோல் ஒளிந்திருந்து பார்த்து கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு மறைந்திருந்து ஒளிந்திருந்து கேட்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இந்த காதால் அது ஒட்டி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை மூட்டி வைக்கிறது, கோல் சொல்கிறது பெரிய பாவம், மூட்டி வைக்கிறது அதோட பாவம். கண்ணால் பார்த்தாலும் அது காதால் கேட்டாலும் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கெட்டதை நம்ம மனசில் ஏற்றிக்கூடாது. அப்போ இந்த காது இருக்குதே, அது என்ன பண்ணுன்னு கேட்டால் நல்லதெல்லாம் விட்டுடும், அப்போ உத்து கேட்காது. கெட்டது எங்கே பேசுகிறாங்களோ அது உத்து கேட்கும். அப்புறம் யார் என்ன சொல்கிறாங்கன்னு போய் ஒட்டு கேட்கும். அதுதான் கவிஞர் சொன்னார், சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கு, இருட்டுக்கும் பார்க்கின்ற பார்வை இருக்கு அப்படின்னு. அதுபோல் காதால் கேட்பது நல்லவை மட்டுமே கேட்க வேண்டும். இறைவனை பற்றி தோத்திரம் பாடுறாங்க, உற்று கேட்க வேண்டும். என்ன பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதை கேட்டால் அது நல்ல காது. அந்த காதை இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பக்குவப்பட்டு புலன்களை அடக்கிக் கொள்பவர் இறைவனின் அழியா மணி விளக்கை அடைவார் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பக்குவப்பட்டு இதெல்லாம் பக்குவம் அடைஞ்சிட்டாங்க. பக்குவப்பட்டவர்கள் இறைவனின் அழியா மணி விளக்கு, அதான் என்ன சொல்கிறேன், கள்ள புலனைந்து காலா மணி விளக்குனாங்கல்ல, அந்த மணி விளக்கு அழியா மணி விளக்கா தம்முள்ளே அவர் பார்ப்பார், பூர்வ மத்தியிலே பார்ப்பார், சுழிமணியிலேயே அந்த விளக்கானது அவருக்கு அழியாமல் இருக்கும், ஜோதி ரூபமாக இருக்கும், மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றார். அவர்களால் தான் உள்முகமாக அந்த விளக்கை பார்க்க முடியும். யாரு? இந்த 5 புலன்களையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் மட்டும்தான் உள்முகமாக பார்க்க முடியும். உள்முக சைவமணி, உள்முக சைவமணின்னு வரும். உள்முகமாக பாருந்தான் அதுலேயும் சொல்கிறார். அப்போ உள்முகமாக பார்க்கக்கூடிய எண்ணம் அந்த விளக்கை உணர முடியும். உள்முகமாக பார்த்து அந்த விளக்கை அவர்கள் உணர்வார்கள். அப்படி உணர்ந்தவர்கள் உலகில் சிறிதும் உளம்பிடியா வகை அலையில் பேருரலால் அறிவது விளங்கி, உலகில் சிறிதும் உளம்பிடியா வகை அலையில் பேருரலால் அறிவது விளங்கி,
அவங்க வந்து இந்த உலகத்தில் சிறிதும் பற்றுட்டு இருப்பாங்களாம். உலகத்தில் தான் இருப்பாங்க, அதனால அவங்க எதுமேலையும் பற்று வைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லார்டையும் பழகும், எல்லாருக்கும் எல்லாம் சகசியமாக இருக்கணும். சகசமாக இருந்து இருநிலை அடையலாம். எத்தனையோ பேர் அடைஞ்சிருக்காங்க. வள்ளல் பெருமாவும் சகசமாக தான் இருந்தார். காடு மலைகள்லாம் ஓடலை. அவர் அங்கே தர்மசாலையில் இருந்தார், மேட்டுக்குப்பத்தில் இருந்தார். எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தார். எல்லாமே அவர் சகசமாக தான் இருந்தார். அதுக்காக தனியாக அவங்கள. ஆனால் தனியாக அந்த மணி விளக்கை பார்க்குறதுக்கு அந்தந்த டைமுக்கு போயிடுவார், பார்ப்பார். எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருப்பார். சகச நிலையிலே இறைநிலையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கள்ளப்புலன் ஐந்தும் கட்டுப்பட்டுவிட்டால் சகச நிலையிலேயே நாம் இறைநிலையை அடையலாம். ஒருத்தர் தவம் பண்ணுறாரு, பசங்க கத்திகிட்டே கிடக்குது, அந்த கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்காது. ஆனால் ஒருத்தர் தவம் பண்ணுறாரு, ஐயோ இவ்வளோ சத்தம் போடுறது, எல்லாம் உட்கார முடியாது அப்படின்னு ஓடிடுவார். அப்போ என்னன்னு கேட்டால் இவர் இன்னும் பக்குவம் அடையவில்லை அப்படின்ற அர்த்தம். ஒருத்தர் தவம் பண்ணுறாரு, பக்கத்தில் எல்லாம் சத்தம் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, ஏதோ ஒலிபெருக்கி கூட பாட்டு பாடும், அவர் மட்டும் வந்துட்டு பாரு. அவருக்கு அந்த ஒலிபெருக்கினுடைய காற்று அவருடைய காது இழுக்காது, அது அப்படியே அது மறைஞ்சிடும். அந்த சத்தம் அவருக்குள்ளே வராது. எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறாங்கன்னா அவங்க பக்குவப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் நம்ம எதையோ பேசிகிட்டே இருப்போம், அவரை போய் என்னன்னு கேட்டேன், என்னங்க சொன்னீங்க அப்படின்வார். அப்படின்னா அவர் நம்ம சொல்லதை கேட்கல, அவர் சிந்தனை எங்கேயோ வச்சுருந்துருக்கிறார். அதுபோல தான் பக்குவப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சத்தமானாலும், இடிமின்னல் இடித்தாலும் சரி, அவங்களுக்கு அது சத்தம் கேட்காது. ஆகினால நாம் தெளிவாக இருந்து புலன்களை கட்டுப்படுத்துவது என்ற மனதை உணர வேண்டும். மனதை உணர்ந்தால் வாசி கட்டுப்படும். காற்று அது பின்னாலே இருக்கு. அப்போ வாசி கட்டுப்பட்டால் புலன்களை கட்டுப்படுத்தலாம். புலன்கள் கட்டுப்பட்டால் இந்த காளாமணி விளக்கை என்றென்றும் எப்பொழுதும் பல பல நூறாண்டுகள் வாழலாம் என்பதுதான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகினாலே நீங்கள் இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய சிற்று அறிவுக்கு எட்டியவாறு தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஆகினால நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதிய